எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் எழுதிய விரிக்காத வலையில் விழுந்த புலிகள் சிறுகதை. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்ஸ். அவங்க கதைக்குள்ளே போகலாம். 7 பேர் என்றால் 7 பேர். சீனு, ஹமீது, கோபால், ராகவன், லாரன்ஸ், பிருத்திவிராஜ், மௌலி. அத்தனை பேர் புருவமும் சுணங்கி இருந்தது. பரபரப்பான சிந்தனை தீயாட்டம் மூளையை சுட்டு கொண்டிருந்தது. இறுதியாய் ஒரு முடிவுக்கு வந்த தோரணையில் ஒருவரை ஒருவர் ஏறிட்டு கொண்டனர். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நம்ம செயலை தப்புன்னு நினைக்கிறதால உருவாகிற பயம் இல்லை இது. ஊசி காதுக்குள்ள ஒட்டகத்தை நுழைக்கிற நம்ம போலீஸ்காரங்களை நினைச்சுதான் பயப்படுறேன். மாட்டிக்கிட்ட நம்ம ஒவ்வொருத்தர் குடும்ப மானமும் கப்பல் ஏறிடும். சீனுவின் பய வருத்த பேச்சு சொச்சமுள்ள அறுவரின் ஊடே ஒரு மின்வெட்டாய் குறுக்கிட்டு அவர்களை குலுக்கிய போது பிருத்திவிராஜனுக்கு கொஞ்சம் கீறல் பட்ட மாதிரி கோபம் வந்தது. நாம சுருட்ட போறது பக்கா பாவ பணம், கணக்கில் வராத கருப்பு பணம். போலீஸுக்கு போக சொல்லி தள்ளினா கூட எதிராளி போக மாட்டான். போனாலும் கவலை இல்லை, நம்மளை பிடிக்க முடியாது, அதுக்கு நான் கேரண்டி. வார்த்தைகளை கத்தாக்குறையாக இறுக்கமாக நெறித்து அழுத்தமாய் பேசியவனை 6 பேரும் கொஞ்சம் ஆறுதல் வந்த மாதிரி பார்த்தனர். ஓகே, காரியத்தில் இறங்குவோம் என்றனர். அலுங்களும் பிதுங்களுமாய் அளவுக்கு மீறி ஓடிவிட்டேன். விரைவில் கொட்டை எடுக்காத பேரிச்சம்பழங்களுக்கு நான் தயாராகி விடுவேன் என்பது மாதிரி அந்த பஸ் நின்று கொண்டிருந்தது. விருதுநகர் தம்பிச்செட்டியார் 56 லட்சத்துக்கு கொஞ்சம் குறைய வாங்கிய அதன் கிழட்டுத்தனத்தை குறுக்கும் நெடுக்குமாய் ஓடியவாறு ஒட்டி கிடக்கும் மட்ட ரகமான வண்ணங்கள் மூட பார்க்க அதையும் மீறி அசடு வழிந்த அதனுள் எண்ணி 4 பேர். வெளியே எடுபடி ஒருவன் புல்லூர் 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 என்று புலம்பிக் கொண்டிருந்தான். டிரைவர் கை கடிகாரத்தை பார்த்தார். பின் இந்நேரம் விருதுநகர் போயிருக்கணும் என்று அடிபட்ட அணில் மாதிரி முணங்கினார். தொடர்ந்து பேர்ல தான் புல்லு இருக்குது, ஊர்ல கருவேல மரம் கூட கிடையாது. அந்த காஞ்சி பைய ஊருக்கு பாதை கூட ஒழுங்கா இல்லை. ஊருக்குள்ளாரையும் 4 ஊடு தேராது. அந்த ஊருக்கு தினம் 4 ட்ரிப் போய் வரணுங்கிறது எங்க தலையெழுத்து என்றார். என்ன கிடந்து சாவறீங்க? பேசாம ரூட்டை கூட்டம் அதிகமா இருக்கிற திருமங்கலம் காரியாப்பட்டிக்கு மாத்திக்க வேண்டியது தானே? கண்டக்டரின் பக்கம் கேட்டுக்கொண்டே திரும்பினார் ஒரு பயணி. அட நீ வேற, விவரமில்லாம பேசி என்ன சூடாக்காதே. இந்த ஓட்ட வண்டியை இந்த ரூட்ல தான் விடணும்னு ஆர்டிஓ ஆபீஸ்ல சொல்லிவிட்டாங்கய்யா. இல்லாட்டி காயலாங்கடைக்கு அனுப்புங்கிறது அவங்க கட்சி. ஏதோ இந்த மட்டும் ஒரு பொட்டல் காட்டுக்கு போக்குவரத்து வசதி பண்ணாங்களேன்னு ஆறுதலா நினைச்சுக்கிட வேண்டியதுதான். ஆள் வர்றது சில நாள் டீசலுக்கு கூட பத்த மாட்டேங்குது. பாரு, புறப்பட வேண்டிய நேரத்துக்கு மேலே 6:30 மணி ஆகியும் டிக்கெட் 10 சேரலை. சரி, இனியும் காத்திருந்தா வழி டிக்கெட்டை பின் வண்டிக்காரன் அமுத்திடுவான். ரைட். கண்டக்டர் தன்னோடு சம்பாஷித்த பயணியை மீறி குரலை இறைக்க டிரைவர் கடமுடா என்று கண்டத்தை தட்டி உதைத்து ஸ்டார்ட் செய்து பஸ்ஸை நகர்த்திய போது காத்திருந்த மாதிரி ஓடி வந்து 7 பேரும் ஏறினர். 7 பேரும் 7 விதமாக உருமாறி இருந்தனர். காரனேஷன் காலனி வந்தது. காளியப்பன் கனத்த மடியோடு ஏறினார். கனத்த மடி என்றால் பைசா சுத்தமாய் 22,250 ரூபாய். அதில் 250 ரூபாய் மட்டும் மடியிலும் சொச்சம் அவரது வலது கை இறுக பிடித்திருக்கும் விஐபி சூட்கேஸிலும் பதுங்கி இருந்தது. பிருத்திவிராஜனை காளியப்பனுக்கே அடையாளம் தெரியவில்லை. 6 மாசம் 4 வாரமாய் தன்னிடம் வேலை பார்த்து மாசம் 2000 என்று சம்பளம் வாங்கும் தனது தீப்பெட்டி ஆபீஸ் ஊழியனை அடையாளம் காண மாட்டாது ஜன்னலோரமாய் சரிந்து கிடந்த காளியப்பன் பினாமி பெயரில் 22,4 லட்சத்துக்குத்தான் புல்லூரில் வாங்கப்போகும் 22 ஏக்கர் மற்றும் 11 சென்ட் நிலப்பரப்பை நினைத்தபடி மெல்ல கண்மூடினார். பஸ் சந்திக்கும் பள்ளங்களையெல்லாம் மார்கழியாக நினைத்து நடுங்கி குலுங்கிவிட்டு மேடுகளிலெல்லாம் வானரத்தனமாய் ஏறியபடி கருத்த தார்ச்சாலையின் இருபுறத்து புளிய மர நிழல்களை வேண்டாத பெண்டாட்டி மாதிரி ஒதுக்கி தள்ளி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. சீனு பான் பாக்கெட்டில் தொட்டு துப்பாக்கி பிஸ்டலை வருடி கொடுத்தவனாய் நடுக்காடு வாடும் வரை பொறுத்திரு பிரதர் என்றான். ஹமீதும் பிச்சுவாவை வருடி அதையே சொல்லிக் கொண்டான். கோபாலும் ராகவனும் தங்களுக்கு தெரிந்த பிளாக் பெல்ட் கராத்தாவில் மனசுக்குள் ஹூ ஆ என்றபடி இழுத்தனர். மௌலிக்கு லேசாய் வயிற்றில் பயப்பல்லம். காரியம் கச்சிதமாக முடிந்து கைக்கு காசு வந்து சேர வேண்டுமே எனும் கவலை. பிருத்திவிராஜனின் பார்வை காளியப்பன் மேலேயே இருந்தது. தலைப்பாகையும் சிங்குதாடியும் வட்ட கூலிங் கிளாஸும் பாரமாய் முகத்தை இறுக்கி நமைத்து கொண்டிருந்தன. சகித்து கொண்டு காளியப்பனிடம் ஊன்றினான். காளியப்பன் காளிமார்க் தீப்பெட்டி தொழிற்சாலையின் 50 வயது நிரம்பிய முதலாளி. 10 லட்சம் முதலில் நாளொன்றுக்கு 46 பேருக்கு வேலை தந்து மாசம் 1000 குரோஸ் தீப்பெட்டிகளை அகமதாபாத்துக்கும் ஹைதராபாத்துக்கும் அனுப்பும் மகா பெருவழி. எப்படியும் 100 குரோஸ் பெட்டியையாவது போலி எக்ஸைஸ் வரி லேபிளை சாமர்த்தியமாய் ஒட்டி அரசாங்கத்தை ஏமாற்றும் அசகாய சூரத்தனம் மிகுந்த காதில் கடுக்கு நனிந்த நபர்.
பிருத்திவிராஜன் நிமிர்ந்து நின்று படிப்பை சொல்லி வேலை கேட்டபோது, பார்க்கலாம் சொல்லிவிட்டு சிவகாசி எக்ஸைஸில் தாய்மாமன் வேலையில் இருப்பதாக ரீல் விட்டபோது, வாடாயம் மாப்பிள சொன்ன சுருட்டு பிடிக்கும் உதட்டுக்கு சொந்தமானவர். பிறந்த நாளிலிருந்து இன்று வரை யாரையும் நம்பாத, கட்டிய மனைவியை கூட சந்தேகப்பட தயங்காத நிலப்பிரபு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 ஏக்கர் ராஜபாளையத்தில் மாந்தோப்பு, தென்காசியில் புஞ்சை வயல், புளியங்குடியில் காளியப்பன் காலனி, சிவகாசியில் காளி நிவாஸ் என்னும் கலர் பங்களா. நில உச்சவரம்பு திட்டம் கூர்த்திட்டப்பட்டதால் தான் அகப்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக பினாமி பெயர்கள் வேறு வழியின்றி வாங்கி போட போய்க் கொண்டிருக்கும் பேர் வழி. காசு கருப்பாய் சேர்ந்தால் எந்த நேரத்திலும் எவன் வேண்டுமானாலும் வந்து பூட்டை உடைக்கலாம் என்பதால் இப்படி மண்ணாய் மாற்றும் அவரது திட்டம். ஒரு நாள் எப்படியோ பிருத்திவிராஜனுக்கு புள்ளி விவரம் பிசகாமல் தெரியவர தனது அருமை நண்பர் குழுவை கூட்டி ஆலோசித்தான். அதன் எதிரொலிதான் சாமர்த்திய வழிப்பறிக்கு தயாரான உருமாற்றங்கள், திட்டங்கள், சந்தேகங்கள். பிருத்திவி, உன் முதலாளிக்கு கார் கிடையாதா? 10 கார் வச்சுக்கிற வசதி உண்டு. இருந்தாலும் தான் சாதாரண பணக்காரன்னு ரொம்ப பேரை நம்ப வைக்க கார் வச்சுக்காம இருக்கான். கஞ்சனா, நாற்பாயில வடிகட்டின கஞ்சன். ஆனா பயங்கரமான ஆளு. தொகை கேஷா கொண்டுகிட்டு வருவானா இல்லை செக்காவா? பேங்க் பக்கமே கேஷ் பை கொண்டு போனது கிடையாது. எல்லாம் பை கேஷ் தான். பெக்குலியர் கேஸ் தான். ஆளை புல்லூர்லேயே வளைச்சா என்ன? இம்பாசிபிள். நாம் மாட்டிக்க நிறைய வழி உண்டு. ஊருக்குள்ள அவங்க ஆளுங்க அதிகம். வண்டியிலேயே விளையாடுறது பெட்டர். எந்த ஒரு பேசஞ்சரையும் நம்ம டச் பண்ண வேண்டாம். இவனை மாத்திரம் குறி வச்சு அழுத்தினா போதும். நடுக்காட்டு ரூட்டில் வயலும் கிடையாது, வரப்பும் கிடையாது, ஒரு குடிசை கூட இல்லாத கருவேலங்காடு அது. 90% ஒரு காக்கையை அந்த ரூட்டில் பார்க்க முடியாது. நாம் அந்த இடத்துல துப்பாக்கியை எடுத்து பஸ்ஸை நிறுத்தி காரியத்தை முடிச்சிடலாம். நடுக்காட்டில் நம்ம ஆள் எவனாவது ஒரு காரோட தயாராக இருந்தால் போதும். ஓட வசதியாக இருக்கும். பஸ் டிரைவரும் கண்டக்டரும் அப்புறமா போலீஸில் புகார் பண்ணா? போலீஸுக்கு போகிறது முக்கியம் இல்லை. போலீஸில் காளியப்பன் தன் பணம் போச்சுன்னு ஒத்துக்கிறதுல இருக்கு. தலை கீழானாலும் ஒத்துக்க மாட்டான். 100 1000 போனதா சொல்லுவான். அவ்வளோ பெரிய பரபரப்பான கேஸாக இது ஆக முடியாது. நாம் மாறு வேஷத்தில் இருக்கிறதுனால பிரச்சனையும் வராது. மீறி வந்தால் பார்த்துப்போம். தொட்டதுக்கெல்லாம் பயந்தா காரியம் முடியாது. ஒரு பொட்டல் காட்டின் முதுகின் மேல் கருப்பாய் கம்பளி புழு மாதிரி படுத்திருந்தது புல்லூர் சாலை. கிழிசல் துணி மாதிரி அதன் உடம்பில் ஏக பள்ளம் மேடுகள். ஜிகு ஜிகுவென்ற சூரியனால் உண்டான காணல் நீர் நதி தளதளக்க ஓடிக்கொண்டிருந்தது. சகாரா மாதிரி கிடந்த நிலப்பரப்பில் வெகு தொலைவில் கருவேலங்காடு ஆரம்பமாகி இருந்தது. 100 ஏக்கருக்கு குறைவில்லாத பரப்பில் கர்ண கடூரமாய் காட்சி தரும் அதன் நடுவே சாலை நுழைந்து சில கிலோமீட்டரில் புல்லூரை எட்டி பிடிக்கவிருக்கும் இடத்தில் அம்பாசிடர் ஒன்றின் மேல் ஃபில்டர் வில்ஸை சாம்பலாக்கி கொண்டு சிந்தனையில் இருந்தான் லாரன்ஸ். வீசிக்கொண்டிருக்கும் ஆடிக்காற்று தலைமுடியை கோதிக்கொண்டிருந்தது. பார்வையோ சாலை மேலேயே இருந்தது. கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 11. புல்லூரில் புழுதி பறக்கும் வீதிகளில் கோவிந்தா கோவிந்தா என்றபடி உருண்டு கொண்டிருந்தான் ஜெயராம். இலே பொசக்கெட்டவனே, இந்த ஊரில் போய் கோவிந்தா போடுறியே, காலனா பெருமா, போய் மதுரை விருதுநகர் உருள்டா. வீதிக்காரர் ஒருவர் இடக்காய் சிலாகித்து கொண்டார் ஜெயராமனை பார்த்து. ஜெயிலுக்கு போய் வந்த பயலுக்கு எங்கிருந்து வந்துச்சு இம்புட்டு பக்தி? ஏண்டா காது குத்துறியா? உண்டியல் காசு உனக்கா ஏழ்மலையான கடா? இன்னொருத்தர் கேட்கிறார். பொறுக்காமல் எழுந்து நின்று ஜெயராமன் நாமம் போட்ட தனது பெரிய உண்டியல் குடத்தை பார்த்தான். பெருமூச்சு விட்டான். விறுவிறு என்று கால்நடையாகவே நடக்க ஆரம்பித்தான் காரியாப்பட்டிக்கு. புல்லூர் சாலையில் இப்பொழுது கூதுகலத்துடன் பாடலாக உருமாறி ஒலிக்க ஆரம்பித்திருந்தது. கோவிந்தா கோவிந்தா. இடைவழியில் தெரிந்தவர் எச்சரித்தார். எலே, பிச்சை எடு, தப்பில்லை. சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்தாதே. அதுலேயும் அந்த திருப்பதி சாமி பொல்லாத சாமி. அவர் பேரை சொல்லி காசை வாங்கிக்கிட்டு ஜால்ஜா பண்ணின நீ விளங்காம போயிடுவேடா என்றார். நைனா, எனக்கு தேவை பம்பாய் போகிறதுக்கு தேவையான துட்டு. அதுக்கு மேலே எத்தனை லட்சம் வந்தாலும் அது எங்கள் அம்மா சத்தியமா அது அந்த திருப்பதி சாமிக்குத்தான். எனக்கும் திருப்பதி சாமி பற்றி நல்லா தெரியும் நைனா என்றான் ஜெயராமன். பஸ் புல்லூர் செல்லும் சாலைக்குள் நுழைந்து விட்டிருந்தது. வளைசல் இல்லாத ஆளரவமற்ற சாலை. பார்த்து டிரைவர் தெம்போடு ஆக்சிலேட்டரை அழுத்த வேகம் 70 எட்டியது. ஸ்டியரிங்கிலிருந்து கைகளை எடுத்து லாவகமாக சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துவிட்டு ஸ்டியரிங்கை திரும்ப பிடித்தபடி புகையை உமிழ்த்திய போது புகை கொஞ்சம் நெஞ்சுக்குள் புகுந்த மாதிரி நெஞ்சு கரித்தது. எதிரே நடுக்காட்டில் கருவேல மரங்கள் தெரிந்தன. நல்ல நிழலும் வேகமான காற்றும் வரும் என்று மனசு சொன்னபோது டிரைவரிடம் இருமல் வந்தது. அதே சமயம் இதுதான் காலம் என்று சீனு துப்பாக்கியை எடுத்த வண்ணம் நிமிர பார்த்தான். ஹமீது பிச்சுவாவை பிடித்துக்கொண்டு தயாராகிவிட்டான். திடீரென்று இவைகளால் தாக்குதலுக்கு ஆளாகப் போகும் டிரைவரின் மார்பில் சற்றும் எதிர்பாராத விதமாக சுருக் சுருக் என்ற வழி. வெகு வேகமாய் மார்பை பிராண்டிய அந்த சுருக் சுருக்
டிரைவரை நிலை சாய்க்க பார்த்தது. மூச்சுக்குழலை மாரடைப்பாய் வந்து அடைத்தது. இதற்குள் பஸ் தடமாறி சாலையை விட்டு இறங்கி விட்டிருந்தது. எல்லோரும் ஒன்றும் புரியாமல் திகைக்க அந்த பஸ் பொட்டலமாய் உருண்டு ஒரு சரிவில் சறுக்கி மரம் ஒன்றின் மேல் மோதி பஸ்ஸை எதிர்பார்த்து வியர்வை சொட்ட காத்திருந்த லாரன்ஸுக்கு கோபம் கிளறி கொண்டு வந்தது. ஏன் இன்னும் பஸ் வரல? இங்கதானே காத்திருக்க சொன்னாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு 1 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சே. கேள்வியும் குழப்பமாக காருக்குள் ஏறிய பின் புல்லூர் சாலை விருதுநகர் செல்லும் பிரதான சாலையை எட்டி பிடிக்கும் அந்த ஆரம்பம் வரை சென்று பார்ப்பது என்று உத்தேசித்து காரை கிளப்பினான். கருவேலங்காட்டை தாண்டி கார் வழிக்கு பிரதான சாலையை எதிர் செல்ல தயாராகிவிட்ட அந்த நீண்ட சாலையில் கார் இறங்கி வேகித்த போது எதிரே பளீர் என்று தட்டுப்பட்டது. தலைக்குப்புற கவிழ்ந்து கிடக்கும் புல்லூர் பஸ். சுற்றிலும் இரத்த வெள்ளத்தில் துளியும் பிரங்கையின்றி அவனது நண்பர்களோடு காளியப்பனும் பிரயாணிகளும் கிடக்க, காளியப்பன் கொண்டு வந்திருந்த விஐபி சூட்கேஸ் கொஞ்சம் தள்ளி கிடந்தது. ஓடி போய் கையில் எடுத்து திறந்து பார்த்தவன் அதன் வெறுமையை பார்த்தும் நண்பர்களின் நிலையை பார்த்தும் கதிகலங்கி மயக்கத்தில் விழ பார்த்த அதே சமயம் உண்டியல் சுமை தலையை அழுத்த ஓட்டமும் நடையுமாக ஓடிக்கொண்டிருந்தான் ஜெயராமன். சாமி, நான் சொன்ன மாதிரி எனக்கு அல்ப காசு போதும். சொச்சமெல்லாம் உனக்குத்தான். பணம் திருட்டு பணம் போல இருக்கு. மயங்கி கிடக்கிறவங்களுக்கு மத்தியில் துப்பாக்கி கத்தியெல்லாம் கிடக்குதே. யார் வீட்டு காசோ? இனி உன் பாடு அவங்க பாடு. வியர்த்து வடிய படபடப்போடும் லட்சங்களோடும் ஓடும் அவனுக்கு ஆறுதலாக காற்று மற்றும் சற்று பலமாக வீச ஆரம்பித்தது.